தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16, 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26, 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்துடும். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட சந்திர தசை நடப்பில் வரலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர காலங்கள் 4.5 மாத காலத்துக்கு சனி பகவான் வக்கரமாகிறார் 4ஆம் இடத்துல. 4ஆம் இடம் அப்படின்னாக்கா சுகஸ்தானத்தில், அதாவது அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இப்போ வக்கர காலங்களில் வரார். அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம். பின்னோக்கி வர்றதுனால போரட்டாதி நட்சத்திரத்திலையும் வக்கரமாகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா சனியோடைய நட்சத்திரம். அதாவது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். போரட்டாதி ஒரு ராசியாதிபதி, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம். அப்போது 1, 2, 3, 4 இந்த 4 கட்டம், அதாவது 4 பாவத்துக்கு உண்டான அதிபதியோட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இப்போ சூரிய தசையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சந்திர தசையில் இருந்தாலும் சரி, இது அஷ்டமாதிபதி தசை. அதாவது சந்திர தசைங்கிறது அஷ்டமாதிபதி தசை. சூரிய தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை. அஷ்டமாதிபதி தசையாக வந்தாலும் ஒரு சில பேருக்கு தசை சரியில்லைனா மட்டும், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பூராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். இப்போ சந்திர பகவான் தசைன்னு வச்சிங்களேன், இந்த சந்திர பகவானுக்கு நட்சத்திராதிபதி சுக்கிரன், அவர் நல்லா இருக்கணும், அதாவது நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கணும். அந்த நட்சத்திராதிபதி இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அப்போது அவர் நல்லா இருந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை. சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் சுக்கிர பகவான், அதாவது சுபகிரக சேர்க்கை, சுபகிரக நட்சத்திரம் வாங்கியிருந்தால் சிறப்பு உங்கள் சுய ஜாதகத்தில். அப்போ சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தான், அது கூட படிக்கிற காலகட்டத்தில். 4ஆம் இடத்துல சனி பகவான் படிப்பு ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இது வரைக்கும் இருந்துச்சுனாக்கா அது மாறும். நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறது. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகளை வைக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைனா மட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாத இருந்துச்சுனாக்கா இது மாதிரி வரும். அவங்களுக்கு 7.5 சனியோ இல்லை அஷ்டம சனியோ இருந்துச்சுனாக்கா எதனா மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். அதாவது படிக்கிற காலகட்டத்தில் சந்திர தசை ஃபுல்லாகவே சொல்லலாம், அஷ்டமாதிபதி தசையில் ஃபுல்லாகவே சொல்லலாம். அதுலேயும் சந்திர தசையில் சனி புத்தி நடப்பவர்கள், செவ்வாய் புத்தி நடப்பவர்களாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க, இப்போ 21 வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு தேடுறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணி இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்கல, நிறைய கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இப்போ உடனே வெளிநாடு போகிற வாய்ப்பு, மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறது, இல்லை இங்கேயே மேல் படிப்பு தொடர்றது, வீட்டில் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது, பண உதவி செய்யாமல் இருக்கிறது, இது எல்லாமே மாறும். இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, பண உதவி செய்வாங்க, படிப்பு ரீதியாக ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தால் கிடைக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், வேலையில் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல. வேலை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ சேஞ்சஸ் பண்ணலாம், மாறும். எப்படியும் மாறும், இடமாற்றங்கள் வரும். ஏன்னா வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம், அந்த இடத்துல தான் சனி வக்கரமாகிறார். இது வரைக்கும் வேலையில் அந்த சனி பெயர்ச்சியான பிறகு ஒரு சில பேருக்கு வேலையில் தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். வேலையில் வேலை போகிற மாதிரியோ இல்லை வேலை மாற்றங்களை செய்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம். வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இப்போ இருக்காது. இது 25, 26 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சந்திர தசை. 30 வயசு வரைக்கும் வந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ சந்திர தசையில் இருக்கிறீங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு குருடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால திருமண வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும் இந்த சந்திர தசையில். ஆனால் சந்திர தசையில் சனி புத்தி நடப்பவர்கள், செவ்வாய் புத்தி நடப்பவர்கள், இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்கரமாகும் போது இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெருடல்களை கொடுக்கும். 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. என்னோட கணக்குப்படி செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்கள் வயசில். அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ செவ்வாய் தசை நடக்குது போராட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னாக்கா, இது விரையாதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. உங்களுக்கு நல்லாவே இருக்கும். விரையாதிபதி தசை அப்படிங்கிறது ஒரு சில செலவுகள் கொடுக்கும், வீண் விரயங்கள் கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும். செலவு அப்படின்றது பண செலவு மட்டும் இல்லை, காலம் செலவு கூட. அதாவது நேரத்தை செலவு பண்ணது கூட, தேவையில்லாத
ஒன்றுத்துக்காக வெயிட் பண்ணி காலம் செலவாகிறது, அது மாதிரி வீண் செலவுகள், அந்த கால விரயங்கள் அதிகமாக கொடுக்கும், அலைச்சலை அதிகமாக கொடுக்கும். அது மட்டும்தானே தவிர மற்றபடி வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமண ரீதியாக வெற்றி வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைனாக்கா அந்த ஒற்றுமை. ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த டைவர்ஸ் கிடைக்கும், மறுவாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், இப்போ 28 29 வயசில் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்போ திருமணத்தை கொடுத்துரும். திருமண ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தசை நடத்துச்சுனாக்கா நல்லாவே இருக்கும். உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இருந்து மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம். 12ல இருந்தால் கூட பரவாயில்ல, அவருடைய வீடு ஆட்சி வீடுன்னு வந்துடும். 8ல் இருந்தால் நீசமாயிடுவார், அந்த இது பாதிக்கப்படும். அதாவது திருமணத்துக்கு உண்டான காரகத்துவம் டோட்டலாக பாதிக்கப்படும். அப்படி இல்லைனாக்கா ஒற்றுமை இல்லாத கணவன் மனைவி இது மாதிரி சேர்ந்து வாழ்றது, இது மாதிரி உங்களுக்கு ஒற்றுமை இல்லாத வரன் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். அதனால நிதானத்தோட திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஜாதகங்கள் சேர்றதுனால தான் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும், ஓரளவுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகுதசை. ஒரு சில பேர் வந்து ராகுதசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு கூட சரியான முன்னேற்றங்கள் இல்லை, நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. 51 வயசு வரைக்கும் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு அமர்ந்த இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணாலோ அல்லது இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீடு, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீடு, இது மாதிரியான இடங்கள்ல இருந்து இந்த ராகு பகவான் தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை, கொஞ்சம் இல்லை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். அதாவது வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்துனே வரும். ஆனால் எல்லாருக்குமே சொல்லலை, ஒரு சில பேருக்கு வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா 7.5 சனி மட்டும்தான் பாதிக்கும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 7.5 சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலும் இது வரைக்கும் ரிலீஃப் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு ராகு தசை சரியில்லை அப்படின்னு அர்த்தம். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்துல கூட ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வருது. அதுலேயும் தனுசு ராசியில் நிறைய பேர் வந்து நல்லாவும் இருக்கிறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சில பேருக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு, ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது. இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு எண்ணங்கள் பிறக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், எல்லா வீடியோக்கும் சொல்லிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசைகள் அதுமாரி நடந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ ராகு பகவான் தசை நடக்குது அப்படின்னாக்கா ராகு பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இப்போ அதனுடைய காரகத்துவம் டோட்டலாக பாதிக்கப்படும். இப்போ செவ்வாயோ இல்லை வந்து குருவோ ஏதோ ஒரு கிரகம், எந்த கிரகம் அந்த புத்தி நடத்துதோ அந்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்படும். அதுக்குண்டான பொருளாதார இழப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த பொருளாதாரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, வருமானத்துக்காக வெயிட் பண்ணுவீங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுவீங்க, இல்லை ஒரு வேலை வாய்ப்பில் வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. இது வந்து அந்த புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். இப்போ சனி பார்க்குற காலத்தில் இப்போ மாற்றி கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது தசா புத்தியில்? இப்போ சனியும் சேர்ந்து கொடுக்கு இல்லையா, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தசா புத்தி இருந்துச்சுனாக்கா சனியும் சேர்ந்து தான் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ சனி பகவான் வக்கரம் அப்படிங்கிறது இப்போ மாற்றி கொடுக்கும். அந்த தசையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, வேலை வாய்ப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது மாற்றி கொடுக்கும். ஒரு பணம் வரல அப்படின்னாக்கா இப்போ அந்த பணம் வரத்துக்கான வாய்ப்பு, மணி லாக் ஆகிருக்கு ஒரு சில பேருக்கு, அது மாதிரி எல்லாம் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு. இப்போ ஒரு லோன் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, சேங்ஷன் ஆகாமல் இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட உதவிகள் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரியான காலகட்டங்களில் வந்துடும். குருடைய பார்வை ராசிக்கு இருக்கு, தெளிவான முடிவு எடுப்பீங்க. நீங்கள் முதலீடு பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த வீட்டில் ராகு பகவான் இருக்குது அப்படின்ட்டு. புதனோட வீட்டில், சுக்கிரனோட வீட்டில், சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. முதலீடு போகிறதுல சரி, அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்குறதுல சரி, இது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது கவர்மெண்ட்டு, தனியார் துறை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குருதசை சிறப்பாக இருக்கும். குருதசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு. திடீர்னு இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. நீங்கள் அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட உயர் பதவிகள் இருந்தாலும் சரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி துறை அது இதுன்ட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல,
இப்போ கீழ்நிலையில் வேலை பார்த்துருந்தா கூட சரி, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது குரு தசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கு. இது வரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னாக்கா மன அழுத்தத்தில் வெளியே வருவீங்க. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இது எல்லாமே இப்போ இருக்காது. கடன் தொல்லைகள் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதிகபட்சமாக கடன்ல இருந்து மீண்டு வருவீங்க. கொடுத்த கடன் வரும். விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, விவசாயத்துல நல்லா இருக்கும். எந்த மாதிரியான தொழில் செஞ்சிருந்தாலும் சரி, தொழில நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். முதலீடு மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னா குரு எங்க இருக்குன்னு தெரியாது உங்க சுய ஜாதகத்துல. இப்ப அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்துல இருந்து தசை பண்ணாலும் ஒரு சில பேருக்கு தடங்களை கொடுத்துட்டே இருக்கும். எப்படியா இருந்தாலும் இந்த குரு இந்த ராசிக்கு பெருசா கெடுபலன்களை கொடுக்காது அப்படிங்கிறதுனால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா கூட இந்த சனி வக்ர காலத்துல உங்க சுய ஜாதகத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் கொடுத்துட்டே வந்துனாக்கா முதலீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. 67 வயசுக்கு மேல 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய சனி தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தசையில பெருசா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் அது மாதிரி எல்லாம் இருக்காது. தூக்கம் இல்லாத பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வருவீங்க. மனசார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வரலாம். சனி பகவான் தசை எதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, நீங்க ஒரு கோயிலுக்கு போனா கூட வீட்டுக்கு சண்டை வந்துடும். மனஸ்தாபம் நிறைய பேருக்கு வரும். சொந்த பந்தங்களை நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப சனி பகவான் என்னென்னலாம் பிரச்சனை கொடுத்தது, தொழில் ரீதியா, வேலைவாய்ப்பு ரீதியா, சொந்த பந்தங்கள் ரீதியா என்ன மாதிரியான கஷ்டங்கள் கொடுத்துச்சோ அதுல இருந்து ரிலீஃப் இப்போ சொந்த பந்தங்கள் தேடி வரும். நட்பு வட்டாரம் உங்களுக்கு தேடி வரும். இப்போ சகோதரர்கள் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பத்து பிரச்சனைகள், அது இல்லாத உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா, ப்ராப்பர்ட்டி ரீதியா ஒரு சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல கேஸ்ல மாட்டிருப்பாங்க, அதுல இடத்துல மாட்டிருப்பாங்க. இது மாதிரியான வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி இப்ப சனி வக்கர காலத்துல இருக்காது. அதாவது ப்ராப்பர்ட்டி ரீதியா ஒரு ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சிருப்பீங்க, அதாவது இடம், அதாவது வீடோ ஏதோ ஒரு நிலமோ எதுவுமே அடமானம் வச்சிருப்பீங்களா, அதை மீட்டு வர முடியாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும். இப்ப மீட்டு வரலாம். அந்த பொருள் வீடு சேரும். முடிஞ்ச அளவு தசா நடத்தக்கூடிய சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்கள்ல இல்லாமல் இருக்கணும். ராகு கேதுவோட சேர்ந்து இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்க நினைக்கிறது நடந்துடும். உடனே ரிலீஃப் ஆயிடும். கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க. இது மாதிரி 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல, அதாவது சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ, ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ, அப்படி இல்லை லக்ன அவயோகராக அந்த கிரகம் இருந்தாலோ, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துல இந்த சனி பகவான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால இந்த பின்னாடி வரக்கூடிய சனி பகவான் தசை அப்படிங்கிறது அவ்வளவு கெடுபலன்கள் கொடுக்காது. கொடுத்தாலும் ஓரளவுக்கு உடனே ரிலீஃப் ஆயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை புதன் தசை கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மனநிலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். நன்றி.